வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு தமிழ்நாட்டில டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு கீழ ஒர்க் பண்ற மாதிரி புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோலருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ரிப்போர்ட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 54. 54 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 15. ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்கு. விருப்பப்பட்டா நீங்க அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. இதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும், இன்டர்வியூவும் இருக்கு. அதுக்கு முன்னாடியே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கு. பட் இங்க வந்து அது குடுக்கல. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37. அதுக்கப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசிக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 34. இந்த கம்யூனிட்டில வராதவங்க மத்த எல்லாத்துக்குமே மினிமம் 18, மேக்ஸிமம் 32. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் முடிச்சிருக்கணும். அதாவது ஷார்ட்ஹேண்ட்ல வந்து ஹையர் நீங்க முடிச்சிருக்கணும். 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்லயுமே நீங்க ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ்ல. அது 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் குடுத்திருக்காங்க. வொர்க்கிங் நாலேஜும் வேணுங்கிறாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருந்தா கண்டிப்பா அதையும் வைங்க. கம்ப்யூட்டர்லயும் ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 குவாலிஃபிகேஷன குடுத்திருக்காங்க. ஸோ தெளிவா பார்த்துக்கங்க. +2 பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். 2மே ஹையராவே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா வைக்கணும். இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் குடுத்திருக்காங்க பாருங்க. அங்க வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேல குடுக்கல. பட் இங்க வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50. டோட்டல் மார்க்ஸும் 50. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 20 குடுத்திருக்காங்க. டியூரேஷன் 60 மினிட்ஸ். அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஸ்கில் டெஸ்ட்க்கான டோட்டல் மார்க்ஸ் 80 குடுத்திருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 32. பட் இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எல்லாம் பார்க்காதீங்க. உங்களோட டோட்டல் மார்க் தான் உங்களோட எய்மாவே இருக்கணும். ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண பாருங்க. இதுக்கான டியூரேஷன் 80 மினிட்ஸ். ஸோ டோட்டலா 2 ஹவர்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ் இருக்கு. அடுத்தது இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூக்கான டோட்டல் மார்க் 20. இதுக்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 8 மார்க் குடுத்திருக்காங்க. இன்டர்வியூவும், ஸ்கில் டெஸ்ட்டும் உங்களுக்கு சென்னையில மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இதுக்கு ஆஃப்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் வைக்கணும். அப்ளிகேஷன் கூட உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸஸ் வைக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், டிசி, எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி மார்க் ஷீட். இதுல ஏதோ ஒண்ணு வைக்கணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட். எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, யூஜி அல்லது பிஜி. இந்த சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும். அடுத்தது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட். உங்களோட டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும். 2மே ஹையர் கிரேட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் அல்லது டிசி கேட்குறாங்க. நீங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். நீங்க இப்ப வந்து கரண்ட்ல ஏதாவது கவர்ன்மென்ட் செக்டாருக்கு கீழ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கட்டாயமா வைக்கணும். இதுக்கான அப்ளிகேஷன நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிறேன். உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு விருப்பமா இருந்தா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட தபால்ல எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, தி சேர்மன் செலக்ஷன் கமிட்டி, போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோ, HQ, 2nd ஃப்ளோர், ஓல்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் பில்டிங், டிஜிபி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ், மயிலாப்பூர், சென்னை 600004. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.